இப்போ நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பழங்களையும் இந்த பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. வருஷப்பருப்பு அன்னைக்கு காலையில் எழுந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த சித்திரக்கனிகளாக தான் இருக்கணும். இன்னொரு பிளேட்டில் இந்த மாதிரி கல்லுப்பு, நாட்டு சர்க்கரை, பருப்பு, ஏதாவது ஒரு தானிய வகையை வைக்கணும். அதுக்கு நான் ராஜ்மா பீன்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு படியில் அரிசி. இப்போ நம்ம வைக்கிற எல்லா பொருட்களுமே வந்து குமிச்சு தான் வைக்கணும், தலையை தட்டி வைக்கக்கூடாது. அடுத்து இன்னொரு பிளேட்டில் வெத்தலைப்பாக்கு, சரடு, மஞ்சள், குங்குமம், வளையல். அடுத்து ஒரு சின்ன பவுலில் சில்லற காசெல்லாம் இந்த மாதிரி குவிச்சு வச்சுக்கலாம். அடுத்து பணம் வைக்கும் போது 4-5 நோட்டாக சேர்த்து வச்சுக்கலாம். இவ்வளோ தான் வைக்கணும்லாம் கிடையாதுங்க. 10 ரூபா நோட்டாக இருந்தால் கூட அது ஒரு 4 நோட்டு 5 நோட்டாக சேர்த்து வச்சுக்கலாம். அடுத்து வீட்டில் உள்ள ஏதாவது தங்க நகைகள் இருந்தாலும் அதை வச்சுக்கலாம். அடுத்து இதில் மல்லிகைப்பூவும் வச்சுருக்கேன். இன்னொரு பொருள் நம்ம முக்கியமாக வைக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வாங்கின கண்ணாடி. அந்த கண்ணாடியில் ஒரு செயினை நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. வருஷப்பருப்பு அன்னைக்கு காலையில் நம்ம எழுந்திரிச்சோன்னு பார்க்குறது ஃபஸ்ட்டு இந்த பொருட்களாக தான் இருக்கணும்.